மக்கள் வந்து எல்லோரும் லீவ் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. இவங்க என்னென்னா இப்போ புழுவேட்டில்னு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் போனில் மம்டி எடுத்து வந்துட்டான், ஒருத்தன் கொய்யக்காய் பிச்சு சாப்பிட்ருக்கான். குமார் பிளானிங் போட்டிருக்காப்புல, பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு. வேட்டைக்காரன் தான் இன்னைக்கு வேட்டை நான் தான். நீதானா? அதே அப்படிதான் சொல்கிறேன். ஆனால் அங்கே எதுவும் வேட்டை வேணும், ஒன்றும் பண்ண முடியாது. யாரும் என்ன பீட் பண்ண சொல்ல யாருனா யார் நான் சொல்லல மேட்டிக்கு எங்க மம்முட்டின்னு கேட்குறான். மம்முட்டி எங்குது அவன் கேட்குறான். என்னங்க மாதிரி வேடிக்கை பார்க்க போறீங்கன்னா அதே அப்படி சொல்லு. அதான் மீன்ன்றது 6 தூண்டி கடிச்சு மீன்பிள்ளை காட்டில் வாய்க்கால் இருக்குதான் பாரு. விடிய விடிய பார்சல்லாம் போடுறாங்க. அவளை விடிய காலம் போய் போட்டு வரவங்களாம் முடிச்சு வரோம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் உழவுறதானா வராடி. போன டைம் 200 ரூபா போச்சு. இந்த டைம் 20 ரூபா நினைச்சு பாருங்க. 100 கிலோ 20 ரூபா எவ்வளோ ஆச்சு? 2000 ரூபா ஆச்சு. அதே 100 ரூபான்னா 20000 ரூபா ஆச்சு. 2000 ரூபாய்க்கு 20000 ரூபாய்க்கு எனக்கு சம்பளத்தை கூட 2000 எடுத்து போறான்றியா? நானும் தான் மீன் பிடிச்சிங்களா காட்டு வந்து பார்த்துட்டு நாளைக்கு ஓட்டிக்கலாம். இவங்க புழுவெட்டு வர சொன்னு வந்தா இவங்க வந்து பூ வியாபாரத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? தண்ணி அண்ணன் எடுத்துக்கிறாங்க. அண்ணனும் வருவா இந்த வரைக்கும் வச்சுக்கலாம். எப்பயும் அது அவன் ஒன்னெல்லாம் மாட்டுக்கு தட்டு போய் சின்னூர்காரன் போய் எடுத்துட்டு வந்துருக்கான். தட்டு போட்டு விடலாம், இல்லை கலக்கா போட்டு விட்டுருந்தா அந்த கலக்கா இலையாத மாட்டுக்கு வந்திருக்கும், கலக்காயும் வந்திருக்கும். ஆரே சொன்னாங்கன்னு போட்டு விட்டு அவங்க உங்களுக்கெல்லாம் முடியிற கண்டிஷனில் வரும். சரி, முடியிற கண்டிஷன்னா நோம்பிக்கே விசேஷத்துக்கே விற்கலன்னா நோம்பிக்கு என்ன விசேஷத்துக்கு நினைக்கிறீங்க? பூலாம் இல்லாத இருக்குல்ல, என்னத்துக்கு பூ தேவைப்படுது? அப்புறம் பூமணி என்ன இன்னைக்கு யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க? நான் தான் பர்ஃபார்மன்ஸ். எப்பயுமே நான் தான். எப்பயுமே நீ தான். போன வாரம் ஒன்றும் பிடிக்கலையே. போன வாரம் தான் பிடிக்கலன்னா நான் தான் இருந்தேன். அந்த 4 மீனையும் பிடிச்சதே நான் தான். இது 4 மீன் நீ சும்மா இவன் எறும்புலாம் ஒன்று கூட பிடிக்கிறது. எறும்புலி பிடிச்சா போன பிடிச்சாங்க கடைசி. அதுவும் வரும்போது கூட்டு வரும்போது 3 மீனா 2 மீனை பிடிச்சேன். சொல்றேன் போனாலும் ஒன்று கூட முடிக்க மாட்டான். புதுவார் குமார் அதையும் பிடிப்பேன். அது சமூக வலைத்தளத்தில் போட்டா வந்து வலிக்க முடியாது. அதெல்லாம் நீ செத்தாலும் நான் செத்தாலும். கருதி என்னதான் கருதி பண்ணுறா? என் டைம் அது கருதி என்ன டக்குன்னு பண்ணுங்க. இது வேறு இது வேட்டைக்காரனான்னு இந்த குள்ளாய் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்துடுறான். இங்கேருந்து இங்கே வந்து ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற. வேலைக்கு போனா அங்கே ஆறிட்டு வாங்குறது. அவனு வேலை இல்லை நீங்கள் வேலை இன்னைக்கெல்லாம் இருந்துச்சு. சாவான்றதுனால போல நம்ம ப்ரோக்ராம் போடுறோம் டக்குன்னு. அந்த பேட்டை பாரியா பட்டாது போய் அந்த வீடியோ காட்டுறான். தூண்டியும் கோலும் மெயின் கிடையாது. தூண்டியும் நாம அதே தூண்டி தான் போறோம். கோழி எந்த வேணாலும் ஓட்டலாம். அவன் கட்டி போறது கட்டி போறான். நெருப்பு சைட்ல மேஜரா கூட நம்புவான். ஐயோ என்னையா பேட்டை அப்படி பட்டா போதியானா பாருங்கறியா? மெயின் தக்க கட்டி சென்ட்ரல் நிறுத்த வைக்கிறான். புரியுதா? நாம மேலா போட்டுட்டு காரவாடிக்கு எடுத்துட்டு வந்தா இப்படிதான் இருக்கும். நல்லா விட்டு அவ்வளோ தூரம் முடிச்சுக்கிறான். அடிச்சா சட்டா இருக்கு. கோழிகள் நேட்டங்கய்யா ராடு நம்மகிட்டே அந்த ராடுக்கு இந்த செட்டை கழட்டி எஞ்சி விட்டு தூண்டி கட்டிக்கிட்டா ராடு அந்த ராடுல கட்டிக்கலாம். அந்த நேனா போய் நட்டிக்காதுல அந்த ரோலை தூக்கி எஞ்சி விட்டு கொனையில நரம்பு கட்டிக்கிறதாலும் எவ்வளோ வீட்டு தான் வேலை தூக்கி போட்டுக்கிறாரு. இப்போ நாம நீ தான் 2 ஆளாலம் கட்டி கீழே போடுறான். நல்லா பெரிய பெரிய சிலை பிடிக்குது. நீ காலு கடியில் குழாய் கடியிலே போட்டு எடுத்துட்டு வந்தா வீட்டு தூண்டி என்ன கிடைக்கும்? காரவாட தான் கிடைக்கும். மீறி போனதுக்கு ஒரு சிலேபி கிடைக்கும். 2 மாறு வச்சு போறாரு. 2 மாறு வச்சு போறாரு. 1/2 கிலோ கிடைக்குது. 1/2 கிலோ பிடிக்கிறா. நமக்கு வாய்வூர்ல எரிதாவத்துல நாம காரவாடிக்கு போட்டு புழு வாய்ப்பு வச்சுட்டு இருந்தா அப்படி இருக்கும். அப்படின்னா 4 மீன் பிடிச்சா போதும். அப்படி அன்னைக்கு வந்தாரு 10 நிமிஷத்துல 1/2 கிலோ பிடிச்சு விட்டாரு. 3 மீன் தான். நம்ம தூண்டிட்டு பிடிச்சி அத்துட்டு போயிடும். அவர் பிடிச்சிருந்து அவன் வந்து பிடிச்சி அவன் பையன். அது உண்மைதான். இருந்தாலும் நேக்கா டப்புக்குன்னு போட்டு எடுக்கிறாருல்ல. அன்னைக்கு அஜித் பிடிச்சி விட்டா மத்தியானத்துல அது மாதிரி பிடிச்சி விட்டா கூட சரி என்னடா பண்ண விட்டுடலாம். டக்குனு தூக்கி மேலே அத்தான் சொல்றேன். தட்டை கட்டி போறாரு. சென்டரா நீட்டா நின்றுக்குது வந்து கடிக்குது. நல்லா தெரியுது. பெரிய மீன் கடிக்கும் போது ஆலங்கட்டி போடும்போது பெரிய மீன் ஆட்டம் முடிச்சு எடுத்துக்கிட்டு நல்லா எடுத்துக்காது. நம்ம மேலா போட்டு அந்த குஞ்சுங்க அடிக்குது. நம்ம அடிச்சாலும் வரதில்ல புலம்பிட்டு இப்படியே தான் தெரியுது. அதுக்கு நம்ம புழு வெட்டுறது 10 மீன் பண்ணுவீங்க. புழு வெட்டின உடனே வீட்டுக்கு போய் நீட்டாக சாப்பிட்டு வந்துருங்க டக்குன்னு. வாடா வெட்டலாம். வாடா அதான் மம்முட்டி தான். அவன் எங்கே வெட்டலான்னு அவன் ஐடியா தான். அங்கெல்லாம் காஞ்சிக்கிச்சு. எங்கே செஞ்சா எங்கடா வெட்டினா நீங்கள் எடுக்கிறது? அப்போ தான் புழு வெட்டுறதுக்கு ஆள் வந்துக்கிறாப்புல. ஆள் பார்த்துக்க மம்முட்டி கொண்டு வந்தாச்சு. அப்படியே இருப்பான்.
பார்ப்போம் என்ன பண்ண நாளைக்கு சொன்னாங்க என்ன அது காயா ஆரம்பிச்சிட்டாங்க புழு வெட்டுறதுக்கு. 100 ரூபா கிலோ நீ தானே இருந்தா இல்லை இன்னும் ஓட்டுறத ஆரம்பிச்சிட்டாங்க புழு வெட்ட. இனி புழு வெட்டினோடனே எங்கள் ஊரில் இப்படி தான் புழு வெட்ட ஆரம்பிக்குவோம். புழு வெட்டிட்டு எங்கே இப்போ போலியா எந்த ஒரு அறிவு நம்மளால இங்கே வந்து வெட்டினாங்க, புழு கிடைக்கல, அதனால் வேறு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. யாரு என் மூஞ்சி கேட்ட ஆ நீ தள்ளு, நான் ஸ்கேன் பண்ணுறேன். பூ வேணால் ரேட்டு போகல, ஆனால் பூ நிறைய இருக்குது. செவந்தி பூ 10 ரூபா 5 ரூபான்னு போகுது கேஜி. நம்மளால வந்துட்டாங்க. அங்கே வெட்டுறேன் இங்கே வெட்டுறேன்னு எங்கே வெட்டுறேன்னு தெரியல, பிளானிங் மட்டும் போட்டுகிட்டே இருக்காங்க. வராது தானே ஆரம்பிச்சாச்சு. இங்கே இருக்கு வெட்டுங்க. இங்கே இருக்கோம் ஆல்ரெடி நம்ம இங்கே வெட்டிருக்கோம்ல. வெட்டிக்கிறீங்க இல்லையே சேர்த்து ஆமாடி புழு இங்கே இல்லை, புழு இருக்குன்னு ரெகுலராக இங்கே இருக்குது. இருக்கு ஏதாவது 1 2 இருக்கு பாரு, வரும் பாரு. இருக்கு சேர்த்த முடியாது தான். ரமேஷ் விட்டான் எனக்கு ஒரு 5 மீன் எத்தனை மீன் வேணும் குமார? 5 போதுமா? 4 பேர் இருக்கிறீங்க, எனக்கு 2 மீன் 1 தூண்டி அடி பண்ணுங்க. ஏகார்த்தியா ஏன் ரமேஷ் விட்டுக்காரல இல்லையா? மழை பெய்யறனா எங்க இருக்காங்க இல்லை, போன வாரம் வெட்டணுமா ரமேஷ் விட்டாண்டா? தண்ணி புழு தாங்க ரமேஷ் விட்டாண்டா வெட்டினா 4 ஊற்று தான் வெட்டினா. ஒரு புழு எடுத்து இன்னும் புழு அதான் இருக்கிறதா இப்படி வெட்டி தான் சமாளிக்க முடியும். இப்படி வெட்டினா கிடைச்சா இருந்தால் டப்புக்கிட்டும் வந்து அதுவே வெட்டி போய் குச்சி தள்ளி விடு, குச்சி தள்ளுறா, இந்த குச்சி தள்ளி விட்டு வெட்டுறா. வெட்டலாமா வேணாம் பார்க்குறேன். எங்கே போக இதை விட்டானா மொத்தம் இங்கே புழு வந்து 15 வருஷமாக இங்கேயே தான் வந்து வெட்டிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா எல்லாம் வயசுக்கு போச்சு, எல்லாம் குடும்ப கூட்டி பார்த்துட்டு பொழப்பு பார்த்துட்டு இன்னும் மீன் பிடிச்சிட்டு என்ன பூ வச்சு அதில் 2 லட்சம் சம்பாதிச்சியா ஃபைனான்ஸ் விட்டு அவங்க 15,000 விட்டு அவங்க குடும்பத்துக்கு எடுத்து அவங்க டூருக்கு போகிற வரைக்கும் போய் அவங்கள ஏமாத்தினியா? யாரு யாரு அவனை போய் கேட்சி கேட்டு டார்ச்சர் பண்ணி அவனை பண்ணையா? யாரு போண்டா கட்டி தான் ஃபைனான்ஸ் போண்டா கட்டியா? அவன் போய் சம்பாதிச்சு போய் அவனை கட்டியா? சைட்லயே வெட்டலாம், வேற எங்கேயும் வெட்ட முடியாது, புழு இல்லை. என்ன பண்ணுறேன் இங்கே புழு வெட்டி பார்த்தா இங்கே புழு இல்லை. இப்போ வந்து வேறு இடத்துல போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், பிளானிங் போட்டு இன்றைக்கி எப்படியே இப்போ மீன் பிடிச்சிடணும் அப்படின்னு வெறி கொண்டு திரியிறாங்க மக்கள்.